ஸ்ரீலிங்க புராணம் 40ஆம் பகுதி சிவசக்தி விபூதி. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சிவசக்தி வடிவே ஆகும். பரம்பொருள் சிவன், மாயை பார்வதி தேவி, ஆதிபுருஷன் சிவன், பிரகிருதி உமையவள், பெண்ணே கௌரி, பொருள் இறைவன், சொல் அம்மை, பகல் பரமன், இரவு தேவி, யக்ஞமே சிவன், யாகதட்சிணை கௌரி, கடல் வேணியன், கரை உமாதேவி, ருத்ரன் ஈசன், அவன் ஒளி கௌரி, வாயு சிவன், அவன் மனைவி மனோரமா தேவி, வருணன் கைலாசநாதன், அவர் மனைவி நிக்தி அம்மை, சூரியன் பரமன், அவர் மனைவி உஷை உமையாள், இறைவன் சந்திரன், சதி தேவி ரோஹிணி. இவ்வாறு ஆண் ஸ்வரூபம் அனைத்தும் ஈசனே, பெண் பாலர் அனைவரும் தேவியின் திருவுருவம். பிரபஞ்சத்தில் அனைத்தும் இறைவன் இறைவி ஸ்வரூபம். தன் முதலாக விளங்கும் ஈசனே இங்கும் வியாபித்திருக்கிறார். எனவே உமா மகேஸ்வரரை, பார்வதி பரமேஸ்வரரை சேர்த்தே வழிபட வேண்டும். அதுவும் உய்யும் வகையாகும். எனவே ஈசனாரை தனியாக வழிபடுவது தக்க பலனை தராது. அர்த்தநாரியாகவே வழிபட வேண்டும். 40ஆம் பகுதி நிறைவடைந்தது.